தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதிக்காக செலவிடப்பட்டுள்ள தொகை குறித்து ஜனாதிபதி விளக்கம். சிறையில் அடம் பிடிக்கும் தேசப்பந்து தென்னக்கோன் தனி சிறையில் அடைப்பு. நள்ளிரவில் நடந்த பயங்கரம் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட இளைஞர்கள். ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கப்படும் அரசு ஊழியரின் கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி தகவல். கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை, காவல்துறை வலையில் சிக்கிய சந்தேக நபர். விஜயராம வீட்டிலிருந்து விரைவில் துரத்தப்பட உள்ள மஹிந்த. பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை தொடர்பில் வெளியான தகவல். பட்டளந்த விவகாரம் போன்று யாழ் நூலகம் தொடர்பிலும் விசாரணை வேண்டும். தொடர்பான விரிவான செய்திகள். 2025 பிப்ரவரி 1 இறக்குமதி தடை நீக்கப்பட்டதிலிருந்து இலங்கை வாகன இறக்குமதிக்காக $207 மில்லியன் செலவிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் நேற்று இதனை குறிப்பிட்டுள்ளார். $207 மில்லியன் மதிப்புள்ள நாணய கடிதங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்காக இந்த ஆண்டு $1 பில்லியன் வரை ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு இருப்புக்கள் மீது அழுத்தம் கொடுக்காமல் இறக்குமதி இலக்குகள் அடையப்படுவதை உறுதி செய்ய தினசரி கண்காணிப்பு நடந்து வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த வாகன இறக்குமதிகள் மூலம் இதுவரை 20% இலக்கு அடையப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் தேவையான வரி வருவாயை அடைவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உணவு உட்கொள்வதை மறுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசப்பந்து தென்னக்கோன் முதல் நாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட அங்குணு கொலபெலச சிறையில் உணவு உட்கொள்வதை மறுத்துள்ளார். அத்தோடு சிறைக்குள் யாரிடமும் பேசாமல் சிறையறையில் உட்கார்ந்து பார்த்த இடத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. தேசப்பந்து தென்னக்கோன் தற்போது சிறையில் பலத்த பாதுகாப்புடன் தனி அறையில் அடைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு சிறை அதிகாரிகள் அவரை தும்பர சிறைக்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மாத்தறையில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். தேவேந்திரமுனை ஸ்ரீ விஷ்ணு கோயிலின் தெற்கு நுழைவாயிலுக்கு முன்பாக உள்ள சிங்கசாசன சாலையில் நேற்றிரவு 11:45 மணியளவில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேனில் வந்த 2 அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் T56 மற்றும் 2 9 மிமீ துப்பாக்கிகளுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட 2 இளைஞர்கள் நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. வேனில் வந்த ஆயுததாரிகள் விபத்தை ஏற்படுத்திய பின்னர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் ஒரு பக்க வீதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களால் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வேனை தீ வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்கள் தேவினுவர பிரதேசத்தில் வசிக்கும் 28 மற்றும் 29 வயதுடைய ஜோமேஸ் நதீஷான் மற்றும் பசிந்து தாரக என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர்கள் அல்லது துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் குறித்து இதுவரை எதுவும் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்த பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். துறைமுக அதிகார சபை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்த கொடுப்பனவு 60,000 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு 1,60,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக இயக்குனர் பொறியியலாளர் கனக கேமச்சந்திர தெரிவித்துள்ளார்.
மேலும் இந்த வருடம் வழங்கப்படவுள்ள 1,60,000 ரூபாய் கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்தில் 80,000 ரூபாவாகவும் மீதமுள்ள 80,000 ரூபாய் டிசம்பர் மாதத்தில் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், துறைமுக அதிகார சபையினால் ஈட்டப்படும் லாபத்தில் 5 பில்லியன் ரூபாய் சுகாதார மற்றும் கல்விக்காக ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. துறைமுக அதிகார சபை ஊழியர்களில் 90%இனரின் மாத சம்பளம் 3 அல்லது 4 லட்சத்துக்கும் அதிகமாக காணப்பட்டது. ஒரு சராசரி தொழிலாளி 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெறுவதாகவும், கொழும்பு துறைமுகத்தில் உள்ள JCT முனையத்தில் பணிபுரியும் ஒரு சராசரி ஊழியர் மாதத்திற்கு 600 முதல் 700 மணி நேரம் வரை கூடுதல் நேரம் வேலை செய்வதாகவும் நிர்வாக இயக்குனர் மேலும் தெரிவித்துள்ளார். கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் மாதப்பட்டிய காவல்துறை பிரிவில் வைத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிமன்ற அறைகளை சுட்டிக்காட்டி கொலைக்கு ஆதரவளித்ததன் பேரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் 23 வயதுடையவர் ஆவார். கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை 14 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசு மாளிகையில் இருந்து வெகு விரைவில் கட்டாயம் வெளியேற நேரிடும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை பிரதி அமைச்சர் மஹிந்த விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கம்பகா மாவட்டத்துக்குரிய தேசிய மக்கள் சக்தியின் வேட்பு மனுக்களை மனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தினகோணம் 20 நாட்கள் வரை தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தார். கடைசியில் நீதிமன்றத்தில் சரணடைய நேரிட்டது. மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்நாடு மீது மக்கள் மீது அக்கறை இருந்தால் மக்கள் பணத்தை வீண்விரயம் செய்யாமல் வெளியேற வேண்டும். எது எப்படி இருந்தாலும் அரசு மாளிகையில் இருந்து கட்டாயம் செல்ல நேரிடும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை கம்பகாவில் முன்னாள் முதல் பெண்மணி ஷிரந்தி ராஜபக்ச சம்பந்தப்பட்ட நில பரிவர்த்தனைகள் குறித்து குற்றப்புலனாய்வு விசாரணை கோரியுள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இம்பல்கொட பகுதியில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த போது அவர் மேற்கொண்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகளை விநியோகிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி 10,096 பாடசாலைகளைச் சேர்ந்த 4,60,000க்கு அதிகமான மாணவர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சீன அரசிடமிருந்து நன்கொடையாக பெறப்பட்ட குறித்த சீருடைகள் சுமார் 5,171 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடையவை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பட்டளத்து வதை முகாம் தொடர்பில் விசாரணை நடத்துவதை போன்று யாழ் நூலகம் எரிக்கப்பட்டமை தொடர்பிலும் குழுவை அமைத்து விசாரணைகளை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணம் என்பது கல்வியில் தலை சிறந்து விளங்குகின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதியினால் வரவு செலவு திட்டத்தில் யாழ் நூலகத்துக்கு 100 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியமைக்கு நன்றி. எமது நாட்டில் 30 வருடங்களாக நிலவிய யுத்தத்துக்கு மூல காரணமாக யாழ் நூலக எரிப்பு உள்ளது. இப்போது பட்டளந்த வதை முகாம் தொடர்பில் பேசுகின்றனர். இங்கு தமிழ் சிங்கள இளைஞர்களின் இறப்புக்கு காரணமானவர்களை அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தபோது எமது யாழ் நூலகத்தையும் தமிழர்களையும் உணர்வுகளையும் எரித்து நாசமாக்கினர். இதற்கான விசாரணையும் தேவையாகும். இதனால் பட்டளந்த வதை முகாம் போன்று யாழ் நூலகத்தை எரித்தமை தொடர்பில் விசாரணை குழுவை அமைத்து நீதியை தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த சபையில் வேண்டிக் கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.